ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழனும் நிலாவும் இருந்துட்டு வேலை கிடைச்ச விஷயத்த சேரன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை செய்கிற அந்த இடத்துக்கே வராங்க. நிலாவை பார்த்த உடனே சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போனேன்லண்ணே. ஆமாம், நீ பாஸ் ஆகிட்டியா? உனக்கு வேலை கிடச்சிருச்சா? சரி, இல்லைன்னா இருக்கட்டும், பரவாயில்ல விடுமா. அண்ணன் எனக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு அதை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன். இங்கே பாருங்க, ஸ்வீட்டெல்லாம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தாங்கண்ணே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க. கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நிலா ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா, நீ புத்திசாலி பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த வேலை கிடைச்சிரும்னு எனக்கு நல்லா தெரியுமா, அதே மாதிரி உனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு, நினச்சி பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவரோட பையாவோட தங்கச்சி வராங்க. அவங்க ஃபுல்லாக ஹிந்தியிலே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நிலாவுக்கு எதுவுமே புரியறதில்ல. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததான், இதுதாம்மா என்னுடைய தங்கச்சி, இது சேரனோட தம்பியோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆமாம், தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணன் இங்கே ஒரு கிச்சனை அமுச்சு விட்டு இங்கே பெரிய ஹால் வச்சா பெருசாக தெரியும் இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, சூப்பர் ஐடியா. ஏன்னா உங்களுக்கு வீடு கட்ட தெரியாதா? தெரியுமா, ஆனால் நாலு மூலையும் செவரை வச்சுட்டு எங்கே ஜன்னல் வேணுமோ அங்கே வச்சுட்டு மற்றவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாம்மா கட்டித்தர முடியும். ஆனால் நான்லாம் ஓனாலாம் எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது. உன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்தால் மட்டும்தான் எனக்கு என்னன்னே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே, நம்ம போய் சைடை சுற்றி பார்த்துட்டு வரலாம். சரி, நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாரு. அண்ணன், நீங்கள் உங்களுக்கு மட்டும்தானே சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்க? இல்லைம்மா, பரவாயில்ல, ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கூட வேலை செய்கிறவரோட தங்கச்சி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நானும் நிறைய சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இதிலே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா? ஓ அவ்வளோதானா? சரிண்ணே, வாங்க நம்ம போய் சைடை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாவும் சேரன் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. என்னடா இது, நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம். கூட ஹிந்திக்கார பொண்ணு இருக்கிறதுனால என்ன பேசுறதுனால தெரியாமல் பௌத்தச்சா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சேரன் தான் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. ஃபோன் வருதுனால, சரிங்க, நீங்கள் சொல்கிற டேட்லேயே நான் முடிச்சு கொடுத்துட்றேன், நீங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவனும் நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே இருக்கிற டி நகர் போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ஃபுல்லாக கூட்டண்ணே, தாங்கிக்கவே முடியல, இவ்வளோ கால் வைக்க கூட இடமே இல்லைண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பஸ்ஸில் போகும்போது கூட வேர்க்கடலாம் கூட கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டே போயிட்டு வந்ததுனால என்ன ஏதுன்னு கூட ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா இப்போல்லாம் கூடவா வேர்க்கடலாம் தந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேள்வி கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பாண்டி இருந்துட்டு, என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்ணே, எனக்கு பயங்கர ஆச்சரியமாக போயிடுச்சு. இப்போல்லாம் வேர்க்கடலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ பஸ்ஸிலே கொண்டு கொடுக்குறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லியிருந்தா நீங்கள் பஸ்லலாம் போய் கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, நான் காலை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சோழன் ஒரு பக்கம் சொல்லுவோம். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இப்படியே போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. அண்ணன் இங்கே பாருங்கண்ணே, அண்ணி எனக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க, எப்படின்னா இருக்குது, டே ரொம்ப சூப்பராக இருக்குடா, கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா அதில் 1500 இருக்குது. அதை பார்த்த உடனே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இது, 1500 இந்த ஒத்த ஷர்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஆமாண்ணே, இது ரொம்பவே காஸ்ட்லியான ஷர்ட்டு, ரொம்ப சூப்பராக வேறு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அண்ணன், நீ எப்போவுமே எனக்கு ஆடி தள்ளுபடி பொங்கல் அப்படின்னு தான் வாங்கி தருவேன்,
ஆனா இப்ப பார்த்தீங்களா, அண்ணி எனக்காக அவ்ளோ சூப்பரான ட்ரெஸ்ஸ, அதுவும் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸ எனக்காக வாங்கி குடுத்துருக்காங்க. இந்த மாரியெல்லாம் யாருமே நம்மளுக்கு வாங்கி குடுத்ததில்லன்னு அப்படின்ற மாரியெல்லாம் பல்லவன் வந்து பேசிட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா சரணுக்கும் ட்ரெஸ் வந்து குடுக்குறாங்க. சரனோட ஷர்ட் வந்து ரூ. 1700. அத பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா இது? அவன் ஷர்ட்டு ரூ. 1500 என்னால ஏத்துக்கவே முடியல. ஆனா நீ என்னடான்னா எனக்கு ரூ. 1700 வாங்கி குடுத்துருக்க. என்னம்மா இது? இந்த காசுக்கு நான் 4, 5 ஷர்ட் வாங்கியிருப்பேன். அண்ணே பரவாயில்லண்ணே. நீங்க காஸ்ட்லியா எடுத்து போடுங்க. இதெல்லாம் நான் செய்ற வேலைக்கு எதுக்கும்மா இவ்ளோ காஸ்ட்லி எல்லாம்? அண்ணன் வேலைக்கு மட்டுமா என்ன? நீங்க எங்கேயாச்சும் வெளியில போவீங்கல்ல, அப்ப யூஸ் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்ற மாரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிக்கும் ஒரு ஷர்ட் வந்து குடுக்குறாங்க. இந்தாங்க. எனக்கா? ஆமா உங்களுக்கு தான். நீங்க எப்பவுமே ஷர்ட் தானே போடுவீங்க. அதனால உங்களுக்காக ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பரா வேற இருக்கு அப்படின்ற மாரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாரு. என்னடா இது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, ஆனால் நமக்கு மட்டும் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், அதுக்கு அடுத்ததாக சோழனோட அப்பாவும் வராரு. அவருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. என்னம்மா இது தீபாவளி பொங்கலாக வரப்போகுது, எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம், நாளைக்கிந்து நான் வேலைக்கு போக போகிறேன். எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால தான் எல்லாருக்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஓ! ரொம்ப சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட்டும் வேஷ்டியும் எடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. சரிம்மா நீ போய் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிடுறாரு. என்னடா இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டா, எனக்கு தருவான்னு பார்த்தா எனக்கு தராமையே போறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்ததான் நிலா உள்ளே போயிட்டு வராங்க. பின்னாடி கையை மறைச்சிட்டு வேற வராங்க. ஓ! சார் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நல்லா ஃபீல் பண்ணட்டும். நல்லா அழ வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து முடங்கிட்டே வராங்க. அதுக்கு அடுத்ததான் நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னால் தாங்கிக்க முடியாமல் தான் உங்களை நான் இந்த கேள்வி கேட்குறேன். என்னங்க நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க? எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறீங்க. ஏன் வெளியே இருக்கிற அந்த மனுஷனுக்கு கூட வாங்கி கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு ஒரு ஒரு கர்ச்சீஃபு, ஒரு டவலு, ஒரு பனியன் கூட வாங்கி தர மாட்டேன்றீங்க. என்னங்க நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களுக்கு நான் எதுக்கு வாங்கணும்? அவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கணும்னு தோணுச்சு. ஏன்னா பல்லவன் என் தம்பி மாதிரி, அண்ணன் என் அண்ணன், அவர் என்னுடைய அப்பா மாதிரி. அதனால தான் நான் எல்லாருக்குமே வாங்கி கொடுத்தேன். ஓ! அவங்களாம் உங்களுக்கு சொந்தம். ஆனால் நான் மட்டும் உங்களுக்கு ரோட்டில் போகிறவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஓ! ரொம்ப ஃபீல் பண்ணுறாரா? இதுக்கு மேலே இவரை நம்ம ஃபீல் பண்ண விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு கையில் இருக்கிற அந்த ஷர்ட்டை வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது? எனக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் கூட எங்கடா எனக்கு வாங்கிட்டு வரலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுங்க. பரவாயில்ல. எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இந்த ஷர்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டு என்கிட்ட இல்லவே இல்லை தெரியுமா இந்த கலரில். இதைத்தான் நான் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்களே எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. எங்கடா வாங்கி தர மாட்டீங்களோ நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. பரவாயில்ல, என்னை வருத்தப்பட வைக்காமல் எனக்காகவும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக வந்து போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு, இந்த வீக்லேயே பாருண்ணே நான் இந்த ஷர்ட்டை காலேஜுக்கு போட்டுட்டு போக தான் போகிறேன். டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, இது ரொம்பவே காஸ்ட்லியான ஷர்ட்டு. அதனால் தீபாவளிக்கு அது போட்டுக்கலாம் சரியா, இப்போல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு, நீ என்ன தீபாவளிக்கு வாங்கி தர மாட்டீங்களா? எனக்கு தீபாவளிக்கு ஷர்ட் கண்டிப்பாக வேணும். நான் இந்த ஷர்ட்டை காலேஜுக்கு இந்த வீக்கில் நான் போட்டுட்டு போக தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நிலா இருந்துட்டு, டேய் பல்லவா நீ போட்டுக்கோடா, எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல, முதல் மாதம் சேலரி வந்தால் கண்டிப்பாக நான் அப்போ தீபாவளிக்கு உனக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க.
பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரி சரி டைம் ஆச்சு, இதெல்லாம் எடுத்து போய் பத்திரமா வச்சுட்டு எல்லாம் போய் தூங்குங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க சந்தோஷப்படுறதெல்லாம் பார்த்த உடனே நிலாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. யாரும் எடுத்து தரலன்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அவங்களுக்காக ஒரு விஷயம் செஞ்சிட்டோம். ஏன்னா எனக்காக இந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளவோ கஷ்டத்தை அதே மாதிரி எனக்கு என்ன தேவையோ எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு நான் எடுத்து கொடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்து சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம சோழன், பல்லவன், பாண்டியனுக்கும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னென்ன இன்னைக்கு விசேஷம்? தீபாவளி அது வந்துருச்சா என்ன? அதுக்கு எதுக்காக இப்போ சக்கரை பொங்கல்லாம் செஞ்சுருக்கீங்க? ஒரு வேளை பொங்கல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொங்கலுக்கு இன்னும் 5 மாதம் இருக்குல்லடா, அதுக்குள்ளே இப்பயே வந்துடுற மாதிரி உனக்கு தோணுதா என்ன அப்படின்ற மாதிரி சேரன்னு சொல்லுவோம். அப்புறம் எதுக்குன்னு சக்கரை பொங்கலெல்லாம் செஞ்சுருக்கீங்க? ஓ அதுவாடா, நிலா இன்னைக்கு முதல்ல வேலைக்கு போகுதில்ல, அதனால தான்டா. போ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, நல்லபடியாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும்ல, அதனால தான் சக்கரை பொங்கல் செஞ்சான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக உடனே சோழன் இருந்துட்டு, ஏன்னா நான் கூட தான் முதல்ல வேலைக்கு போனேன், ஒரு சாக்லேட்டாவது கொடுத்துருப்பியா? இல்லை அதை கூட விடுங்க, அது கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கிற சர்க்கரையாவது எனக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பியான்னு, எங்கேயாச்சும் போ எங்கேயாச்சும் வா அப்படி தானேண்ணே. ஆனால் நிலாவுக்கு ஒன்றோட உடனே முதல் நாள் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு சர்க்கரை பொங்கல் என்னென்ன தேவையோ எல்லாமே செய்கிறீங்கண்ணே, இதெல்லாம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. டே பேசாமல் வாயை மூடிட்டு சாப்பிட்றா, அப்படி எப்போ பாரு தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப நீ அப்படின்ற மாதிரி சேரன் வந்து சொல்லிடுறாரு. உடனே பல்லவன் இருந்துட்டு, ஏன்னா அண்ணனை கூட விடு, ஏன் பிறந்த நாளுக்கு நீ ஏதாவது செஞ்சுருப்பியா? எதுவுமே செய்யவே இல்லையேன்னு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, டே பல்லவா, நீ கூட வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டில்ல, ஏன் உன் பிறந்த நாளுக்கு நான் எதுவுமே பண்ணது கிடையாதா? அன்னைக்கு நான் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ணோம், அதே மாதிரி உனக்கு கேக்கெல்லாம் கூட வெட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் ஆமாம்மா, இல்லை நான் தான் கொஞ்சம் மறந்துட்டேன் அவசரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அப்படியே சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்க. புடவையில் சூப்பராக இருக்காங்க புடவை கட்டிட்டு வந்ததுனால. அதுக்கு அடுத்ததாக சோழன் இருந்துட்டு கண்ணை சிமிட்டாமல் அவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரன் இருந்துட்டு, நிலா வந்துட்டியம்மா, ரொம்ப அழகாக இருக்கம்மா, அதுவும் இந்த புடவையில் ரொம்பவே சூப்பராக இருக்கம்மா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ கொஞ்சம் நேரம் உட்காருமா, சரிங்கண்ணே நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வராங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன நீங்கள் இன்றைக்கி சக்கரை பொங்கலெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பரவாயில்லம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நிலாவும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சரி இன்னொரு தடவை சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரங்க. அப்போ சோழனோட அப்பா வராரு. நிலா வாங்கி கொடுத்தா அந்த வேஷ்டி ஷர்ட்டில் தான் இருக்காரு. ஓ நான் சூப்பராக இருக்குது, போட்டுக்கிட்டிங்களா, ரொம்ப அழகாக இருக்குது, அதுவும் உங்களுக்கு இந்த ஷர்ட்டும் வேட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அம்மட்ட அவ்வளோ நல்லா இருக்கா, எனக்கெல்லாம் எந்த கலர் போட்டாலேயும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய ராசியான பென்னு, இந்த பெண்ணில் தான் நான் எக்ஸாமே எழுதுவேன், பாஸ் ஆகிடுவேன், அதே மாதிரி இனிமேல் இந்த ஒர்க்கை எல்லாமே நீங்கள் இந்த பெண்ணால் தான் பண்ணணும், அப்போ உனக்குடா அண்ணி அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. சரிங்கண்ணே டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் வந்து ட்ரா பண்ணுறதுக்காக கூட போகிறாங்க. நான் கூட நிலாவுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்,
இருக்கோம். உங்கள் முன்னாடி கொடுத்தா ரொம்ப அசிங்கமாக போயிடும். அதனால் நான் காருக்குள்ளேயே வச்சு கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகிறாங்க. பல்லவன் இருந்துட்டு அண்ணி அண்ணி ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசை வந்து கொளுத்தி போடுறாங்க. டேய் எதுக்குடா பட்டாசெல்லாம், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு போகிறீங்களா, அது இந்த ஊருக்கே கொஞ்சம் எடுத்துக்காட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பட்டாசை கொளுத்தி போடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கார்த்திகாவோட அம்மாவும் இட்டி வந்து பார்க்குறாங்க. ஓ இவ வேற இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிடுறாங்க. கையில் அந்த பட்டாசோட தோலும் வந்து விழுந்துடுது. கையில் அடியும் பட்டுருது. யாருமே பதறி போகிறதில்ல. ஆனால் நிலா தான் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக டைம் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கூட கூட்டிகிட்டு போகிறாரு நிலாவை. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக போகுது. நான் இன்றைக்கி நல்லபடியாக என் வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. பல்லவன் எனக்காக ஒரு பெண்ணை வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. எங்கே முன்னாடி ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில்கிட்ட ஸ்டாஃப் பண்ணுங்க, போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவும் அதே மாதிரி போய் சாமி கும்பிட்டுட்டு வராங்க. இது ரொம்பவே ராசியான சாமி. நான் இந்த கோயிலில் போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள்லே எனக்கு வேலையும் கிடைச்சிருச்சு. ரொம்பவே பவர்ஃபுல்லான சாமி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்ததாக ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வேலை கிடைச்சதில் உங்களுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது. நீங்கள் தான் நான் சென்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு என் வேலையை பற்றி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அதனால தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்த விடவும் நீங்கள் தான் எனக்கு பெருசாக ஒரு கிஃப்டெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களால் தான் எனக்கு இந்த வேலையும் கிடச்சிது, வேலைக்கு போகிற எண்ணமும் எனக்கு வந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு ஆமாம் ஆமாம், யாராவது கீழே விழுந்தா கூட அவங்கள தூக்கி விடுறதுக்காக நான் ஓயாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஐயோ நிறுத்துங்க, உங்களை தான் நான் பாராட்டிட்டு தானே இருக்கேன். அப்போ எதுக்காக நீங்களே உங்களை பாராட்டிக்கிறீங்க? சரி சரிங்க, நீங்களே பாராட்டுங்க. பாராட்டுறதுக்கெல்லாம் இங்கே யார் வந்து நிற்கிறாங்க? குறை சொல்கிறதுக்கு மட்டும்தான் ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. சரிங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன். ஆனால் அந்த கிஃப்ட்டை வந்து பிடிக்கலைன்னா எங்கிட்டே திரும்ப கொடுத்துருங்க. பிடிச்சா நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் திட்டுறது மட்டும் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கீங்க, முதல்ல காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சோழனும் அந்த கிஃப்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க. ஐயோ பிரிச்சிட்ருக்காளே, பிடிக்கலன்னு சொல்லி மூஞ்சி மேலே தூக்கி போட்டுருவாளா? சரி சரி, தூக்கியெல்லாம் போட வேண்டாம், கையில் கொடுத்தா அந்த கடையில் ஏற்கனவே ஆல்ரெடி பேசிட்டு தான் வந்திருக்கோம். வேண்டான்னு சொன்னால் ரிட்டன் பண்ணுறதா சொல்லி வேண்டான்னு சொன்னால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கின பணத்தை நமக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சோழன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு எமோஷ்னலாக வந்துட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா பிரித்து பார்த்த உடனே அதில் வாட்ச் இருக்குது. வாட்சியை பார்த்த உடனே நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்பாடா, நான் கூட எங்கே பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டுருவீங்களோ ரொம்பவே பயந்து போயிருந்தேன். பரவாயில்லைங்க, பிடிச்சு போய் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. என்னங்க, நான் என்ன அவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு இந்த கிஃப்ட்டு உண்மையாகவே ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டே சோலா, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கடா, இதை எல்லாரும் முன்னாடியும் கொடுத்துருக்கணும். சரி, நாமளும் நிலா என்னடா நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாளா, மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிடுவாளா, தூக்கி போட்டுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருந்தோம். பரவாயில்ல, நிலாவே இந்த வாட்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கையாலே போட்டுக்கிட்டா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் வளம்பிட்டு இருக்கிறாங்க.
ஏங்க அந்த வாட்சுக்கு இப்போதாங்க அழகா இருக்கு. ஏன்னா, அந்த வாட்ச் உங்களோட கையில இருக்கு. அதனால தான் அந்த வாட்சுக்கு ரொம்ப பெருமைங்க அப்படின்ற மாரியெல்லாம் சொல்றாங்க. நிலா வந்து முறைக்கிறாங்க. ஆனா சோழன் இருந்துட்டு, "டேய் சோழா இப்போ தான்டா அவ சந்தோஷமா இருக்கா. உடனே சந்தோஷத்த பறிக்கிற மாரி, நீ ஏதாவது பேசி தொலையாதடா" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே திட்டிக்கிறாரு. ஏங்க அது வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "டேய் சோளா வாய மூடிட்டு சும்மா தான் இரேன்டா" அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. அதுக்கு அடுத்ததா ஆஃபீஸும் வந்துடுது. "ஏங்க நீங்கள் சென்னைக்கு வந்த காரியம் நிறைவேறி விட்டது. இப்போ நீங்கள் வேலைக்கு போக போகிறீங்க. ஹாப்பியாக இருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் இன்டர்வியூக்காக போகல, வேலைக்கு கிளம்புறேன். அதனால் நான் வர வரையும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஒர்க்கை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. சரி சரி, பின்னாடி லஞ்ச் இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரி லஞ்சு வந்து நிலா எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கொடுத்த கிஃப்ட்டை போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.